திருமலை கோவிலின் இயற்கை அழகை நாம் பார்க்க முடிகிறது. பச்சை பசேல் என்று சோலைவனம் போல் காட்சியளிக்கக்கூடிய திருமலை கோவிலை பார்க்கிறோம். அதன் அருகே இருக்கக்கூடிய சிவகாமி அம்மையாரின் சமாதி. இப்போ நம்ம பார்க்க போகிறது திருமலை கோயில், முருகன் கோவிலில் திருப்பணி செய்த திருமதி சிவகாமி அம்மையாருடைய ஜீவ சமாதியை தான் நம்ம பார்க்க போயிட்டுருக்குறோம். கோவிலுக்கு முன்னால் வண்டாடும் பொட்டலுங்கிற ஊரில் அந்த அம்மாவுடைய ஜீவசமாதி இருக்குது. சிவகாமி அம்மையாரின் சமாதி அமைந்துள்ள இடம் பூக்களால் ஜொலிக்கின்றதை பார்க்க முடிந்தது. அங்கு வரக்கூடிய பக்தர்கள் அம்மையிடம் ஆசீர்வாதம் வாங்கி அதன் பின்னர் மலையில் சென்று திருமலை கோவில் முருகனை தரிசிக்கின்றனர். பக்தர்கள் அனைவரும் மனதில் நினைத்த காரியத்தை சிவகாமி அம்மையாரின் அருளால் நிறைவேறுகின்றது என்று பக்தர்கள் அனைவரும் சிவகாமி அம்மையாரை வணங்கி வருகின்றார்கள். மனதில் நினைத்த காரியத்தை வெற்றியுடன் செய்து தருவதில் முருகன் அருள் பெற்ற சிவகாமியின் அன்னையின் ஆசீர்வாதம் நிறைவாகவே அனைவருக்கும் கிடைத்து வருகின்றது. பக்தர்கள் அனைவரும் அங்கு வந்து தாயை வணங்கி அமைதியாக இருந்து தியானத்தில் ஈடுபட்டு சிவகாமி அம்மையாரின் அருளை பெற்று செல்கின்றார்கள். அங்கு ஓர் அமைதியான சூழல் நிலவுகின்றது. பூக்களால் நிறைந்து காணப்படுகின்ற சிவகாமி அம்மையாரின் ஆலயம் அனைவருக்கும் மன மகிழ்ச்சியையும் மன ஆறுதலையும் ஆத்ம திருப்தியும் கொடுக்கின்றது என்பதில் ஐயமில்லை. திருமலை கோவில் முருகனை வணங்குவதற்கு முன்னால் சிவகாமி அம்மையாரை வணங்கி அனைவரும் தனது வேண்டுதலை அம்மையிடம் பகிர்ந்து கொள்கிறார்கள். இந்த செடியோட பேர் வந்து கோஷ்டம். சர்க்கரை வியாதி உள்ளவங்க தினமும் காலையும் மாலையும் இந்த இலையை சவைச்சி வந்தாங்கன்னா அவங்களுக்குள்ள அந்த கணையம் வந்து புதுப்பிக்க ஆரம்பிக்கும். இலை வந்து லேசாக புளிப்பாக இருக்கும். எல்லார் வீட்லேயும் வச்சு நம்ம வளர்க்கலாம். சாதாரணமாக வாழையடி வாழை மாதிரி இதுவும் ஒரு செடி வளர்ந்துக்கிட்டே இருக்கும். குச்சி வச்சாலும் கோஷ்டம் சின்ன குச்சி ஒடிச்சு உங்கள் வீட்டில் வச்சாலே அது வளர ஆரம்பிச்சிடும். அப்புறம் அதுக்கு அழிவே இருக்காது, வளர்ந்துக்கிட்டே இருக்கும். துள்ளி வரும் அடி வெல்லுக்கு மேலொரு ஜோதி பிளம்பும் உண்டோ, அந்த சுப்பையன் போலொரு அற்புத தெய்வத்தை சொல்ல மொழியும் உண்டோ, வெள்ளி விழி பனி ரெண்டையும் கண்டபின் வேறொரு சொர்க்கம் உண்டோ.